வேலவா விநாயக பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. கருப்பசாமி, உன் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றி. பட்டினத்தார் திருவடிகளுக்கு எனது போற்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க. முதல் உத்தரவு, கேரள தேசம் தாயும் மகள் மகன் தன்னுடைய குழந்தைக்கு கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லி வந்தவங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே உங்களுடைய வீடு, உழைப்பு போன்றவைகள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கிறீங்க. 2 இடங்களில் குடியிருப்புகளை மாற்றி நீங்க மனக்குழப்பம் அடைந்து இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையாடா? அதே மாதிரி இப்போ உழைப்புக்கு செல்லுகிற வேளையில் ஒரு காலில் முட்டுக்கு கீழ் வலியும் வேதனையும் எடுத்து சில சமயங்களில் உபாதை அடைந்து கொண்டு இருக்கிறாய். உண்மையா? இப்போதைக்கு கடன்களும் மன துன்பங்களும் உங்களுடைய இல்லத்தில் வாட்டி கொண்டு இருக்கிறது. காலம் சொல்லலாம். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்க. வந்து உட்காருடைய விளையாடாத. உங்க இல்லத்துக்கு முன்னால நான் போய் பார்த்தேன். வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுக்கிற முருகப்பெருமானுடைய அருள் பாலிக்கின்ற வம்ச வழிகளை சார்ந்த மக்கள் நீங்கள் எல்லாம். என்ன ஆனா இப்ப இந்த குழந்தையினுடைய ஆயுள் காலத்தை பற்றி நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்ல கொண்டு வந்து என்கிட்ட உட்கார்ந்துருக்கீங்க. இந்த குழந்தையினுடைய கிட்னியில ஒரு பகுதி வந்து சரியாக இயங்காமலும் சரியான வளர்ச்சி அடையாத சூழ்நிலைகளும் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு மருத்துவத்துல பதில் வந்திருக்கு. உண்மையா இல்லையா? ஆயுள் காலம் முழுக்க இந்த மருத்துவத்தை சாப்பிட்டு குணமாகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறீங்க. ஆனா மேல நான் கருப்பசாமிகிட்ட கேட்கும் பொழுது இந்த குழந்தையினுடைய 14வது வயதுக்கு உட்பட இந்த நோய் குணமாகி புனிதமான வளர்ச்சி அடைந்து 4 மக்களை போல் நல்லா இருப்பான்னு சொல்லி உத்தரவாங்க. கருப்பசாமிக்கு வரலாம் செல்ல மக்களே. கொண்டா பிள்ளைய கொண்டா. நல்லாக்கி தரேன், ஆயுள் கண்டமெல்லாம் ஆக்கி தரேன். தடா ஏய் திருநாமும் வாழ்க்கை சொல்லுவாங்க. கருப்பசாமி, ஆமா அப்படியா? சரி, கேட்டு உண்டு. கோயம்புத்தூர் பத்தி கொஞ்சம் யாருப்பா? நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் தொட்டால் மணக்கும் ஜவ்வாதி சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு எட்ட இரும் தே சுவைத்தாலும். பையன் எங்க இருக்கான்? இப்ப அவன் மனசுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அவனுடைய மனதையும் அறிவையும் திருத்தி தெளிவுபட வைக்கணும். இயல்புக்கு மாறான செய்கைகளையும் குணங்களையும் உடையவனாக இருக்கிறான். சமயத்தில் ஒன்னையே எதிர்த்து போராடுகின்ற குணமுடையவனாக இருக்கிறான். அவன் மனநிலைகள் மாறுவதற்கு என்ன காரணம்? இந்த நிலைகளில் இருப்பதற்கு யார் காரணம் என்பதுதான் உன்னுடைய குழப்பமான நிலை இல்லையா? காரணம் பக்கத்துல வரலாம். மாத்தி தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? கையில் என்ன இருக்கு பாத்தியா? என்ன வச்சிருக்கேன்? எடுத்து தந்தாச்சு. சந்தோஷமா அமையும், நிம்மதியா வாழ்ந்துக்கலாம். வெற்றியாக்கி தரேன். ஆவணி வரை பொறுத்து கொள்வாய். ஆனந்தம்.
அடுத்து பேசுவோம். அதே கோயம்புத்தூர் எல்லை தன்னுடைய சொத்து சம்பந்தமான மன வருத்தத்தில் வேதனைப்பட்டு வந்த மகன் யாரப்பா? என்னடா சொத்து தம்பி? புரியல. கால் ஒன்று வரலாம். ஆனந்தம் 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 ஆனந்தம். முதல்ல எழுதின அக்ரிமெண்ட் ஒன்று, ரெண்டாவது தடவை முறையான அக்ரிமெண்ட்டை போட்டு தராத பிரச்சனை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸில் புகார் செய்யலாமான்னு பார்த்தா அதுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டுக்கு தகுந்தாறு போல சட்டம் இடம் கொடுக்காதே என்று சொல்லி நீ மனம் குழம்புதியா? உண்மைதானே? கால் வந்துட்டு உட்கார முடியலையாடா, வலி எடுக்கு. அது பழக எப்படி உட்காந்துட்டேன். அவனுடைய மனது மாறுமா கருப்புசாமி? நான் கொடுத்த பணத்தை வெற்றியாக்கி கரையை முடிச்சு தந்துருவாரான்னு நான் பார்த்தேன். கொஞ்சம் கண்ணை மூடு, அந்த பத்திரத்துங்களை கொஞ்சம் படிச்சு பார்க்கணும். அதுல ஒரு வில்லங்க இருக்கு. செல்லடிக்கல கட்டும். அந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ அவன் கையில இல்ல, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் உரிமை சாட்டப்பட்டிருக்கு. அதை முழுமையாக செல்லடித்த பிறகுதான் உன் கைக்கு வரும். அவகாசத்துக்கு முன்னால உனக்கு அடிச்சு தரணும்னு பொய் சொல்லி உனக்கு ரூபாய் வாங்கிட்டான். உண்மை இல்லையாடா? அந்த தேதி இன்னும் 3 மாதத்துக்கு இருக்குடா தம்பி, முடிச்சு தரேன். கால் வந்துடும். கருமசாமிக்கு அப்படி சொல்லுங்க என் செல்ல மக்களே. இந்தா அதட்டியாச்சு, அவனை வந்துருவான். அப்படி ஆனந்தமா இருக்கு. அதே கோயம்புத்தூர் எல்லை அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஒரு பெண்ணின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? நீங்க கோயம்புத்தூரா? இவங்க என்னங்க அவங்க மட்டும் உட்காந்துருந்தாங்க? கோயம்புத்தூரா உங்களுக்கு? எந்த இடம் கோயம்புத்தூர்ல? மைக் வேணும், உடைச்சு விடாதானே. நான் வரலாம், உட்காரலாம். வாங்க விறுவிறுன்னு இப்படி இருந்துகிட்டு தான் எனத்துக்காகும். இவன் பேர் என்ன? உட்காருங்க, பக்கத்துல வாங்க. மனதை சீர்குலைக்காமல் தெள்ள தெளிவாக இருந்து வாருங்கள். தெய்வத்துக்கு முன்னால சீட்டுகளை எழுதி வைத்து பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி பல்வேறு பிரார்த்தனைகளை வைத்து சாமி கும்பிட்டு வந்தவன் நீ. உண்மையா இல்லையா? எல்லாமே நிறைவேறுது சாமி. ஒரு முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் தெய்வம் எனக்கு வழிகாட்ட மாட்டுக்க, அதுக்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி உள்ளத்துல இருக்கு. சப்த கன்னிமார்கள் சப்த மாதாக்கள்ங்கிறத கேள்விப்பட்டிருக்கியா? அதுல சப்த மாதாக்கள்ல ஒருவரின் பெயர் உன் வீட்டுல ஒரு பிள்ளைக்கு இருக்கு. காமினி, யாமினி, பிரேமினி. அதுல ஒருத்தி பெயர் தான் இவா பெயர். அது சப்த மாதாக்களின் பெயர்ல ஒன்றே தவிர சப்த கன்னிமார்களின் பெயர் அல்ல. 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தெய்வம் வீட்டுக்குள்ள வந்து நினைச்ச நேரத்துல கனவுலையும் நினைவிலையும் பிரார்த்தனையிலையும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருந்துச்சா? அந்த சக்தி எதிர்பார்க்காம நின்று குலைத்து விட்டது. இது மனிதனால் நிறுத்தப்பட்டதா, இயற்கையாக வெறுத்து சென்றதா? அந்த நிலைகள் ஏற்பட்ட பிறகு பெண்களுக்கு உடல்நிலை சரியில்லாததும் மனநிலை சரியில்லாததும் பணத்தால் வேதனையும் இடத்தால் பிரச்சனையும் பல எதிரிகள் தொல்லையும் உருவாயிடுது. உண்மையா இல்லையா செல்ல மக்களே? கால் வந்துட்டுவாங்க. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? வரலாம் வாங்க. எத்தனையோ பேர்களுக்கு நம்மளை நாடி வந்தவர்களுக்கு நம்ம நிறைந்த தெய்வீகமான விளக்கத்தையும் அனுபவபூர்வமான விளக்கத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நம்ம போய் ஒருத்தங்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு சொல்லி
மலைச்சு மலைச்சு உன்னுடைய மனதுக்கு கேட்கறதுக்கு தயங்கப்பட்டு பல காலம் இருந்தது உண்டு. அப்படி இருந்தும் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாச்சு. உண்மையா இல்லையா? அப்படி கேட்ட பிறகு விளக்கம் தெரிஞ்சது பாதி. ஆனா அதுக்கு முடிவும் கிடைக்கல, பலனும் கிடைக்கல. அவங்க கொடுத்த சில அடையாள சின்னங்களாகிய எந்திர பிரசாதங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்தும் அதெல்லாம் பலனின்றி தூங்கி கொண்டு இருக்கிறது. அதனால இந்த நோய்வாய் பெற்றதுக்கு செய்வன காரணமா இருக்குமா, மாந்திரிகம் காரணமாக இருக்குமா அப்படி என்ற ஒரு ஐயப்பாடு உங்க உள்ளத்துல இருக்கு. நிச்சயமாக அது செய்வனையும் இல்லை, வைவனையும் இல்லை, மாந்திரிகம் அல்ல. இந்த பிறவில நீங்க பட வேண்டிய கர்மாக்களின் படி கிரகசாரத்தினால் ஏற்பட்ட விதி ஆகும். இவைகள் மாறக்கூடிய காலம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டேன். சத்தியமாக இருக்கு. அது எந்த பகுதியில் இருக்குன்னு கேட்டேன். திருநள்ளாறுக்கு சென்று சனி பகவானுடைய தீர்த்தம் நலதீர்த்தம் ஆடி வணங்கி விட்டு திருக்கடையூர் வந்து அன்னை அபிராமியை பார்த்து ஆனந்த குங்குமம் பெற்று என்னை வைந்து அடைந்தால் உங்க நோய்படியும் தீர்த்து தீர்க்க ஆயுசும் உங்களுக்கு கிடைக்கும்னு உத்தரவாயிருக்கு. காலம் வேற என்னப்பா வேணும்? அந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் லாக் ஆகிருக்கு. அதுக்கு 2 பேர்கள் வந்து உங்களுக்கு தடை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதை நீக்கி உங்களுக்கு நான் வாங்கி தரேன். என்னை இருந்து பார்த்துட்டு போ, தரிசனத்தால் வெற்றி அடைவாய், காப்பாய்த்தாரேன். வருங்க. திருநள்ளாறுக்கு போயிட்டு என்னை வந்து பார்க்கணும். நான் சொன்னா ஒரு அர்த்தம் மறைந்து இருக்கும். நான் ஒரு வார்த்தையை சொன்ன நீங்க கவனிக்கலப்பா. உடல்நிலையும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள் சொன்னேன். பக்கத்துல வா, பக்கத்துல வா. வெற்றி உண்டு, காப்பாற்றுறேன். அடுத்து இன்னைக்கு உத்தரவு இவ்வளவுதான் மகளே. அடுத்து பேச. அதே கோயம்புத்தூர் எல்லை தன் சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்த மகன் அன்னமிட்ட கைகளுக்கு, அதுக்கு அடுத்து இருக்குது அந்த பாட்டுல. கோயம்புத்தூரா? எந்த ஊருப்பா கோயம்புத்தூர்ல? உட்காரலாம். என்ன பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்க? இன்னொரு தரம் காரணம் வாய்க்கு கோவிலை தேடி நான் போகாமல் குமரா உன்னை நான் கும்பிட வேண்டும், திருவடி சரணம் கந்தா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். முருகப்பெருமானுடைய வேலாயுதமும் மயிலும் அங்க துணையாக இருக்கு. உண்மையா இல்லையா? அதே மாதிரி உன்னுடைய மனைவியினுடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தேன். நான் மனக்கோயில்லையே இறைவனை நான் வணங்கிக்கிடுவேன், நீங்க போய் எல்லாம் கேட்டுட்டு வாங்கன்னு அவன் உள்ளத்துக்குள்ள சில எண்ணங்கள் ஆடிக்கொண்டு இருக்கு. எல்லாரையும் நம்பி வீண் போயிட்டோம்ங்கிற ஒரு ஏமாற்றமான எண்ணமும் வேதனையும் அவன் மனசுக்குள்ள இருக்கு. புரியுதா? ஆனா இப்போ உன்னுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தை நான் பார்க்கும் பொழுது என் குதிரை நீதிமன்றத்தின் வாசல்ல போய் நிற்கி. அதனால நீதிமன்றத்தின் வாயிலாகத்தான் இதுக்கு தெளிவு கிடைக்குமா, அல்லது கருப்பசாமி நீங்களே எனக்கு ஜெயிச்சு தந்துருவீங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். சரி, நானே அதை ஜெயித்து சம்மந்தப்பட்டவர்களுடைய உள்மனத்துக்குள்ளே இருந்து உனக்கு நீதியாக நான் வாங்கி தரேன். பாக்கி உள்ள விஷயத்தை என்கிட்ட தனியை இருந்து கேட்டு விளக்கம் புரிஞ்சுக்கா. பிரச்சனை இல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சு ஜெயிச்சுட்டாரு. செல்வாக்கா இருக்கு, வா, ஆனந்தமாக இருப்பா. இன்னைக்கு பாட்டு 3:30 மணிக்கு மேலே
கர்மசாமிக்கு திருச்சி எல்லை திருச்சி. போய் உட்காருங்க, அடுத்து பேசுவோம். என்னுடைய குடும்பம் மன வருத்தத்துக்கும் குழப்பத்துக்குரியதா இருக்கு சாமி, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? கால் வந்து ஆனை ஒரு பக்கம் திரண்டி ஒரு பக்கம் தேடி இருந்ததை நானும் கண்டேன். இன்னொரு தரம். பூக்களில் இருக்கும் புழுக்களே, என்னையே வதைக்கிறீர்கள். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த கட்டுமனைக்குள்ள அக்கினி சட்டிக்காரி ஆயிரங்கண் பானைக்காரி வந்து குடியிருக்கான். அவ குடியிருந்து நான் என்ன செய்ய, நான் குடியிருக்க முடியலையே அப்படின்னு வேதனை உனக்கு. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நான் உழைச்ச காலத்துல ஊரே சாப்பிட்ட மாதிரி உற்றார் உறவர்கள் மனைவியை சார்ந்தவர்கள் எல்லாரும் வந்து என்ன சூறையாடி விற்றாங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் நான் ஒரு அநாத ஜீவனா இருந்து சாகிறது கூட வீட்டுல சாகுவானா பிளாட்பாரத்துல சாகுவானான்னு தெரியலையே கருப்பசாமி, எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு கேட்டு வந்து நான் இருக்கும் வரை மனிதனை எல்லாரும் நினைச்சுவாங்க, போற்றுவாங்க. இயலாமை வந்துட்டா தூற்றுவாங்க. அதான் இருக்கும் போதே காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். எந்த காற்று? ஜீவனுங்கிற காற்று இருக்கும் பொழுதே துன்பங்களை தூற்றிக்கொள்னார். இருக்கும்போதே பேணிக்கணும். அது போயாச்சுன்னு நாளைக்கு நம்ம பிள்ளை பார்க்கும், அது பார்க்கும், இது பார்க்கணும் பாசம் வச்சா எல்லா பிள்ளைகளுடைய எல்லாருக்கும் பிள்ளைகள் வாய்க்காது. உண்மையில்லை, எல்லாருக்கும் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் வாய்க்குமா? வாய்க்காது. அது என்ன மாதிரி பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. எனக்கு என் பிள்ளைகள் பூரா தங்க பிள்ளைகள். நான் பெற்ற பிள்ளைய மட்டும் சொல்லலை, என்னைய தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் நினைத்து கொடுங்க. உங்க எல்லாரையும் சேர்த்து சொல்லுவேன். சத்திய வாக்கு இது வந்து என்னம்மா, அத மாதிரி எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இந்த உலகத்துல கிடைக்காது. பையனை திருத்தி வாழ வைக்க முடியுமா சாமி? அவனை திருத்திட்டோம்னா அவனும் அவன் குடும்பமும் செம்மையா இருக்கும். ஆயும் அவனையே திருத்திட்டா அவனை நான் வந்து திருத்திட்டோம்னு சொன்னா குடும்பம் பண்ணி அடிச்சு கொலை பண்ண பாக்குறான் சாமி. வருத்தப்படாது, வருத்தப்படாது. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அந்த மகனுடைய மனதை பக்குவப்படுத்தப்படாமல் தகப்பனை பற்றி பெரிதாக கருதாமல் தூற்றிவிட்டு தனிப்பட்ட நிலைகளில் இன்னைக்கு குடும்பத்தை நடத்தி குழப்பத்தை உரியதாக இருக்காங்க. அதே மாதிரி அவன் உள்மனத்தை நான் திருத்திட்டோம்னா அவன் ஒரு பொண்டாட்டிக்கு பின்னால மறைஞ்சுக்கிடுவான். அவன் பாட்டு சந்தோஷமா இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இருந்தா போதும். இப்போ இருக்கிற ஒரே வீடு ஒரே வாசல், அது சம்பந்தமான விஷயத்துல 2 பேர்கள் போராடி மனக்குழப்பத்தை உருவாக்கி அந்த குழப்பம் தீரணும். அதுக்கு சட்டமா தெய்வமா? தெய்வம் தான் காக்கணும் அப்படின்னு ஒரே கேள்வி. நான் காப்பாத்தி தரேன், அத்தனை வரை உனக்கு பின்னால வந்து பாசத்தோட இருக்க வைக்க. அவனுக்கு கல்யாணம் ஆகுமா? ஆகாதா? ஆகும், ஆக வைக்கிறேன். பொண்டாட்டிக்கு பின்னால மறைவாக கல்யாணம் கொண்டாடி வருவாங்க. 2 பேர் தாய் என்னை ஏகப்பட்ட பத்தி பேசுறா சாமி. காலம் அடிச்சு கொல்றதுக்கு அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்கு? சொன்னாலும் குற்றம் வேண்டா. நம்ம சங்க காலத்து இலக்கியத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவான். தலைவன் தலைவி இளமையாக இருக்கும் பொழுது 2 பேரும் அப்படி பூம்புகாரப்பட்டினத்து கடற்கரையில உலாவிக்கிட்டு இருந்தாங்களாம். 2 பேரும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது காற்று கடுமையா அடிச்சுது. அந்தால இவன் முந்தி சேலையை எடுத்து அத்தான் முகத்தை மூடினாள். ஏன் இப்படி மூடுறமா? நான் காற்றடித்து தூசி உங்க கண்ணில் விழுந்துடக்கூடாதுன்னு தான் அப்படின்னு முன்னாலாம். ஒரு 60 வயசு ஆனவன 2 பேரும் அதே கடற்கரைக்கு போனாங்க. பக்கத்தில் 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. தென்னை மரத்தில் வந்து ஒரு ஓலை விழுந்துச்சு, அவன் மண்டையில நச்சின்னு விழுந்துச்சு. திரும்பி கூட பார்க்கல. ஓலை விழுந்துருச்சு, நீ பார்க்கலன்னா கழுத இந்த உடம்பு நம்ம இருந்தா என்ன பானை அந்த அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சான். இது 2க்கும் என்ன காரணம்? அந்த இடையில இருந்தது என்னது?
இளமை. இல்ல. இளமையில இருந்த மனசு முதுமையில இல்ல. இல்ல. இது 2க்கும் இடையில விளையாடியது என்னது? ஒரு பக்கம் பருவம், இன்னொரு பக்கம் உருவம், இன்னொரு பக்கம் பணம். ஆ. இந்த 3ம் இருக்கிறது வரை அந்த பசையும் பாசமும் ஒட்டி இருந்துச்சு. ஆமா. ஏனாத மூதேவி ஆயிட்டான். இருந்தா என்ன போறான செத்து எலி. அது வீட்ல கிடந்தா என்ன வெளியில கிடந்தா என்ன? அப்படிங்கிறத மாதிரி ஆயிடுது. இப்ப அதுதான் உன் நிலைமை. ஆமா சாமி. அவ மனச போய் பார்த்தேன். இந்த கேட்டு போய் இருந்தாம்னா நம்ம சுதந்திரம் கெட்டு போயிரும். இவனை சீக்கிரம் போட்டு தள்ளுறதுதான் நல்லதுன்னு முடிவுக்கு வந்துட்டான். முடிவுக்கு வந்துருச்சு. அதனால அவ கைட்டு சாப்பிடுறதே சந்தேகத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இனிமே வேண்டவே வேண்டாம் சாமி, என்னத்தையும் போட்டு தந்துருவாங்கிற முடிவு வந்துருச்சு. நானா ஆக்கி திங்கிறேன். அவள்லாம் உத்தமி. கால வந்துட்டுவான். அவ பேரு உத்தமிதான். நீ ஒண்ணு அவ உத்தமின்னு நினைச்சிடாதீங்க. எங்கிருந்த போதும் இவர் பொண்டாட்டியை மறக்க முடியுமா? அவ ஒரு நீதி வச்சிருப்பா. நீ இன்னெல்லாம் செஞ்ச, அதனால தான் உனக்குன்னு சொல்லி. இந்த வழக்காடுகளை நம்ம இன்னொரு 3 வாரத்துக்கு ஒத்து வைப்போம். அவ மனத்தை பக்குவப்படுத்துறதுக்கு பார்ப்போம். பையன் இப்போ உன்னைய நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ என்ன செய்யற, எங்க போற, யார்கிட்ட பழகுற, இவன் மறைச்சு கிழமை கொஞ்சம் பணம் வச்சிருந்தானே, அதை எங்கேயும் போட்டிருக்கானா, இல்லாட்ட யாரு? சேலம் எல்லை சேலம் யாருக்கா? சேலம் எல்லை சேலம். சேலம் எல்லை சேலமா? சேலம் எல்லை. பிள்ளை எங்க இருக்கா? கால் அனுப்புவாங்க. இவங்க இருக்கிறது ஒரு பக்கம், கூப்பிட்ட ஒரு பக்கம். அதான் எங்க இருக்கான்னு கேட்டேன். அந்த பிள்ளைய பத்தி தான் இவங்களுக்கு குழப்பம். பார்ப்போம். உங்க வீட்டு எல்லைக்கு என்னுடைய குதிரை போச்சு. போகிற பிரதான சாலையிலிருந்து இடது பக்கம் சாக்கடை ஓடுகிற பகுதி இருக்கு. அதை தாண்டி உள்ள போனா கொஞ்சம் தெருக்களா வருது. அதுல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கா? அதுக்குள்ள போனா தான் உங்களுடைய வீடு வருது. ஒரு கடையை தாண்டி போனா தான் உங்க வீடு. சரிதானா? பொண்ணு வீடு. ஒரு கடையை தாண்டி போனா வீடு வருது. காலன்னு சொல்லலாம். கடை பழத்துக்கு கடையும் கொஞ்சம் சீப்பு கண்ணடிடாங்க. கடையும் வச்சு தேவை. சரியா? இரண்டே கால் ஆண்டுகளாக அந்த பொண்ணுடைய மனதுக்கு கொஞ்சம் மன வருத்தமும், நிறைய பண நஷ்டமும், ஒற்றுமை குறைவான வாக்குவாதங்களும், இந்த வாழ்க்கையில் அகப்பட்டு விட்டோமே என்ற ஒரு பெரிய மன துன்பமும் அவள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மையா? இப்போதைக்கு கூட நகை பணம் சம்பந்தமான ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து உள்ளத்துல ஒரு பெரிய போராட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்ல நான் எல்லாம் ஆழ்ந்து பார்க்கிற பொழுது, பிள்ளைய அங்க சத்தியதாரம் வைத்து கொடுத்ததுக்கு பிறகு நம்மால அதிகபட்சம் அங்க போய் உறவாட முடியாத மன துன்பமும், ஒரு வகையான மறைபொருளான பகையும் இருக்கு. இவைகளெல்லாம் நீங்கி சுபிட்சமா வாழ்வதற்கு வழிகாட்டணும் என்பது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, என்னுடைய உடம்புல நரம்பு சம்பந்தமான வலி வேதனை இருக்கு. இது இயற்கையா நடந்திருக்கா? இது குணமாகுமா? அல்லது இறுதி வரை இப்படித்தான் இருக்குமான ஒரு குழப்பமான மனநிலை. மூன்றாவதாக, ஒரு பணம் சம்பந்தமான ஒரு ஏமாற்றத்தையும் வேதனையும் நாங்க அடைஞ்சிட்டோம். அதுக்குரிய வழிக்கு எங்களுக்கு தெளிவு கிடைக்கணும் கருப்பசாமின்னு கேட்டு வந்திருக்கேன். நீ உட்கார், நீ கால் வந்துட்டு வா. அம்மா, தாய்க்கும் மகனுக்கும் பகை இருந்தாலும் வலி வரும் பொழுது அம்மானு தான் சொல்லுவான். உண்மையா இல்லையா? தாய்க்கும் பிள்ளைக்கும் பகை இருந்தாலும்
வலி வரும்பொழுது அம்மா அப்படிம்பான். அது என்னது? எப்படி வந்துச்சு அந்த வார்த்தை? அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் அழுங்குழவி அம்மா என்றே அழுங்கு சொல். வேற என்னப்பா வேணும்? பையனால கொஞ்சம் பிரச்சனை அதிகமா இருக்கு. அந்த பிரச்சனைகள் 2 விதமான பிரச்சனைகளாக இருக்கும். ஆமாங்க சார். ஒன்னு வாழ்க்கை சம்பந்தமானதும், இன்னொன்னு சட்டப்படி உள்ள ஒரு இடைஞ்சலும் சேர்ந்து இருக்கும். ஆமாங்க சார். இந்த 2யும் சீர்திருத்தி உங்களுக்கு தெளிவுபடுத்தி வாழ வச்சு தந்தா போதுங்களா? ஆள் வைக்கணும். அவனால எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு எதுவும் வரக்கூடாது. உயிர் தொந்தரவு வரக்கூடாது என்று நீங்க சொல்லுதீங்க. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், என் மேல வருத்தப்படக்கூடாது. ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அதுல அவன் எடுத்த முடிவுப்படி உயிரோடு இருக்கும் வரை உங்களுக்கு சொத்து, நீங்க செத்துட்டா எனக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட அபிப்பிராய உணர்வுகள் தோன்றிக்கிட்டு இருக்கு. அவனுடைய நட்பு ரீதிகளும் சரியில்லை. அதனால அவனை சீர்திருத்தணுங்கிறத விட அவனால உங்களுக்கு ஆபத்தினாம காப்பாய்த்தாரேன், அது ஒரு வெற்றியாக்கித்தாரேன். இப்படி வரடா கருமசாமி கூட வரேன். அவனுக்கு நிறைய சொத்து கொடுத்து தொலைச்சா இருக்கு புள்ளியில கொடுத்துட்டேன். அதெல்லாம் எனக்கு உயிர் பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல மகனே, யூடியூப் ஆஃப் பண்ணிட்டா ரகசியம் வெளியே வரக்கூடாது. வேல் முருகனுக்கு துபாயில இருந்து வந்திருக்காங்க. துபாய் சேதுவை மேடுருத்தி வீதி குவிப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுதலில் பயிற்சி. அண்ணாச்சி துபாய் அவங்களுக்கு கால் வந்துட்டாங்க. வணக்கம் அண்ணாச்சி, அதான் இருக்குதா? வரலாம். என்ன வேணும்? முன்னாடி தள்ளி அந்த குழந்தை விஷயம் அது என்ன ஆயிடுதுன்றது ஒன்றும் தெரியல. புரியல. அந்த குழந்தை வீட்டில் இருக்கிற அந்த புள்ள வந்தாச்சு, மகள் வந்து அவன் அப்படி எப்படி இருக்கிறா முறைனா சரிப்படுமா சரிப்படாதான்றது நான் எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்வீங்கன்னா ஒரே வார்த்தையை சொல்லியிருந்தேன், அப்படி ஏற்றுக்கலாம். கால் வந்துட்டு வரலாம். ஏன்னா வாக்குமூலங்கள் தேவைப்படுதுல்ல, வேணுமா வேண்டாமா? வேணும்ல. திசை மாறி போன ஒரு கப்பலை நம்முடைய பெரிய திறமையால இழுத்து கொண்டு வந்து நம்முடைய துறைமுகத்துல கொண்டு வந்து வச்சாச்சு. புரியுதுல? இனி மீண்டும் அதே கப்பலை இழுத்துட்டு போனவன் கொண்டு போவதுக்கு தயாரா இருக்கான். ஆனா அப்படி போறது சரியா தப்பான்னு பார்த்தேன், வேண்டாம்னு ஒரே முடிவாயிடுது. அந்த உறவு வேண்டாம். இனி புதியது ஒரு வாழ்க்கையை தேடி அமைத்துக் கொள்வதே புண்ணியமானதாகும். வெற்றி உண்டு, காப்பாய்த்தாரேன். சரிப்படுத்தலாமா என்னங்கிறது பாக்கி உள்ளது பிறகு என்கிட்ட இருந்து கேட்டு தெளிவடைந்து செல்லலாம், குழப்பமில்லை. வெற்றி ஆயிடும். கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி கேட்டு பார்க்குறேன். யாரும் போ. தாராபுரத்து எல்லை, தாராபுரம். எந்த ஊர் தாராபுரமா? இன்னொரு தரம் கால் உண்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்துல வந்து மன அமைதியோடு உட்கார். அந்த எல்லையில இருந்து இடதுபுறமாக உள்ள போகும்போது ஒரு கிராமத்தை நோக்கி ஒரு பாதை போகுது. அதுக்கு உள்ள போய் போனோம்னா ரொம்ப தூரமா போன உடனே அந்த காலத்துல கும்பிட்ட ஒரு பெருமாள் கோயில் ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து இடதுபுறமா போனா ஊருக்குள்ள ஒரு கிராம தேவதையும் நான் கருப்பராயனும் அந்த எல்லையில இருக்கேன். கால் வந்துட்டு வா. இடி விழுந்து போன மரத்தை போல 5 ஆண்டுகளுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை துணைகளையும் உறுதியான சொத்துக்களையும் இழந்து இப்ப மனவேதனை அடைந்து அனாதை ஜீவனை போல இப்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால பிள்ளைகளுடைய ஒரு துணைக்கு நல்வாழ்வும் அமையணும், உன்னுடைய கடன்களும் தீரணும்,
இதுக்கு என்னுடைய தேவையான உரிமை சொத்துக்கள் கிடைத்தால் தெளிவு கிடைக்கும்ங்கிற கேள்வியை கேட்க வந்திருக்கேன். கால் வந்து ஒருவருடைய உதவியால் உன்னுடைய இல்லம் உன்னுடைய சொத்து பறிபோகாம காப்பாத்துறேன். அந்த தொழிலுக்கு வளப்படுத்தி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. வருமானத்தை பெருக்கித்தாரேன், பெருமையாக வாழ வைக்க. வேற என்ன வேணும் மகளே? மாப்பிள்ளையும் சம்மந்தி பேசிக்க மாட்டேங்கிறாங்க சாமி. அவங்க நல்லா இருக்கும். ஒரு வார்த்தையை சொன்ன நீ தானே புரியல. உரிமையான சொந்தத்தையும் பெருமையாக அனுபவிக்க முடியாத வேதனையை அடைந்து கொண்டு இருக்கிறாய்ன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சந்தோஷமாக்கித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். நல்லா ஆனந்தமா இருக்கு.